உமக்கு நன்றி ஆண்டவரே. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, நடத்துங்க ஆண்டவரே. ஏசப்பா, இந்த பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் சந்திங்க. இந்த சிறுவர் ஊழியத்தை இந்த நாளிலே உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஏசப்பா, இந்த சிறுவர் ஊழியம் ஆரம்பம் முதல் முடிவு வரை எங்களோடு இருந்து நீங்கள் நடத்துங்க. ஏசப்பா, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்ட பிள்ளைகளையும் கொண்டு வாங்க. ஏசப்பா, இந்த பிள்ளைகளுடைய எல்லா தேவைகள் என்னவென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதன்படி இந்த பிள்ளைகளை நீங்கள் உயர்ந்த இடத்துல உயர்வுக்கு கொண்டு போகும் வரை ஏசப்பா, எங்களுடைய போராட்டங்கள் விடைபெறாதபடி ஏசப்பா நீங்கள் எங்களோடு இருந்து நடத்த போகிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவங்க தேவைகளெல்லாம் சந்திங்க ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு நன்றி 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 ஆண்டவர். இந்த பிள்ளைகளை நடத்துங்க ஆண்டவரே. பொல்லாத சாத்தானவனு இந்த பிள்ளைகளை தொடாதபடி நடத்துங்க ஆண்டவர். மீதிருக்கிற நேரத்தையும் காலத்தையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. நாம் இன்னைக்கு பார்க்க போற வேத பகுதி ஆதியாகமம் 43-44 அதிகாரம். இந்த வீடியோல நம்ம பென்யமீனை யாக்கோபு அவன் சகோதரர் கூட அனுப்பி வைக்கிறானா, சிமியோனை அவங்க மீட்டு கொண்டு வராங்களா அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இப்போ தேசத்துல பஞ்சம் கொடிதான் இருக்குது. அதனால அவங்க எகிப்துல இருந்து அவங்க கொண்டு வந்த தானியம் எல்லாம் செலவழிஞ்சிருச்சு. அப்போ யாக்கோபு அவங்க கிட்ட, நீங்க திரும்பியும் போய் நமக்கு கொஞ்சம் தானியம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு யூதா அவங்க கிட்ட, உங்க சகோதரனை உங்க கூட வரல அப்படின்னா நீங்க என் முகத்தை காண்பதில்லை அப்படின்னு அந்த மனுஷன் எங்களுக்கு சத்தியமா சொன்னான். அதனால எங்க சகோதரனை நீங்க என் கூட அனுப்புனா நாங்க போய் உமக்கு தானியம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு யாக்கோபு, உங்களுக்கு இன்னொரு சகோதரன் இருக்கிறான் அப்படின்னு நீங்க எதுக்கு அந்த மனுஷன்கிட்ட சொன்னீங்க? ஏன் எனக்கு இந்த துன்பத்தை வர பண்ணீங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க, அந்த மனுஷன் உங்க தகப்பனினும் உயிரோட இருக்கிறாரா, உங்களுக்கு இன்னொரு சகோதரன் உண்டா அப்படின்னு எங்களையும் எங்க வம்சத்தையும் குறிச்சு விவரமா விசாரிச்சான். அவன் கேள்விக்கு பதில் சொன்னோம். உங்க சகோதரன் அவன் திரும்பியும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்வான்னு எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமும் யூதா அவனுடைய தகப்பன் கிட்ட, நீங்களும் நாங்களும் எங்க குழந்தைகளும் சாகாம உயிரோடு இருக்கிறதுக்கு நாங்க புறப்பட்டு போறோம். பிள்ளையாண்டான எங்க கூட அனுப்புங்க, நான் அவனுக்கு உத்தரவாதம் பண்றேன். அவனை உங்க இடத்துல நான் திரும்பியும் கொண்டு வந்து சேர்க்கிறேன். அப்படி நான் பண்ணல அப்படின்னா என்னாலும் அந்த குற்றம் என் மேல இருக்கட்டும். நாங்க தாமதியாம இருந்திருந்தோம் அப்படின்னா இதுக்குள்ள 2வது தரம் போயிட்டு வந்திருப்போம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு யாக்கோபு அவங்க கிட்ட, அப்படியானா நான் சொல்றபடி செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த தேசத்துல உச்சிதமான வஸ்திரங்கள்ல கொஞ்சம் பிசன் தைலமும் கொஞ்சம் தேனும் கந்த வர்க்கங்களும் வெள்ளை போலமும் தரப்பிந்து கொட்டைகளும் வாதுமை கொட்டைகளும் உங்க சாக்குல போட்டு அந்த மனுஷனிடத்துக்கு காணிக்கையா கொண்டு போய் கொடுங்க. பணத்தை ரெட்டிப்பா உங்க கையில கொண்டு போங்க. சாக்கு வாயில திரும்ப நீங்க கொண்டு வந்த பணத்தையும் கொண்டு போங்க. உங்க சகோதரனையும் கூட்டிட்டு அந்த மனுஷனிடத்துக்கு மறுபடியும் போங்க. அந்த மனுஷன் அங்க இருக்கிறவங்க மற்றொரு சகோதரனையும் பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்துல உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும்படி பண்ணுவாராக. நானும் பிள்ளையற்று போனவன் போல இருப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அவங்களும் அவங்க காணிக்கைகளையும் தங்க கையில ரெட்டிப்பான பணத்தையும் எடுத்துட்டு பென்யமீனையும் கூட்டிட்டு பிரயாணம் பண்ணி எகிப்துக்கு போறாங்க. யோசேப்பு சமூகத்துல வந்து நிக்கிறாங்க. அப்போ யோசேப்பு பென்யமீன் அவங்க கூட பார்த்ததும் தான் வீட்டு விசாரணைக்காரன் கிட்ட, நீ இந்த மனிதரை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் சாப்பாட்டுக்கு வேண்டியவைகளை அடித்து ஆயத்தம் பண்ணு. மத்தியான நேரத்துல இந்த மனிதர் என் கூட சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றான். அவனும் யோசேப்பு சொன்னபடியே செஞ்சு அந்த மனிதரை யோசேப்பின் வீட்டுக்கு அழைச்சு கொண்டு போறான். யோசேப்புடைய சகோதரர்கள் தங்கள்
யோசேப்பு வீட்டுக்கு கொண்டு போகப்படுறத குறித்து பயப்படுறாங்க. முன்னமே நம்ம சாக்கில் இருந்த இந்த பணத்து நிமித்தம் தான் நம்ம மேலே குற்றம் சுமத்தி நம்மளை பிடித்து சிறையிலாக்கி நம்முடைய கழுதைகளை எடுத்துக்கொள்ளும்படி நம்மளை இப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சி யோசேப்பின் வீட்டு விசாரணைக்காரங்கிட்ட அவங்க பேசுகிறாங்க. ஆண்டவனே, நாங்கள் தானியம் கொள்ளும்படி முன்னமே இங்கே வந்து போனோம். அப்போது நாங்கள் தங்குற இடத்துக்கு போய் எங்கள் சாக்கை திறந்து பார்க்கும்போது நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்த பணம் எங்கள் பையில் அப்படியே இருந்துச்சு. அதை நாங்கள் திரும்பவும் எங்கள் கையில் கொண்டு வந்திருக்கிறோம். மேலும் இப்போ தானியம் பெறதுக்கான பணமும் நாங்கள் எங்கள் கையில் வச்சிருக்கிறோம். நாங்கள் முன் கொண்டு வந்த பணத்தை எங்கள் ஸ்டாக்கில் யார் போட்டாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன், உங்களுக்கு சமாதானம், நீங்கள் பயப்பட வேணாம். உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமா இருக்கிறவர் உங்கள் ஸ்டாக்கில் அதை உங்களுக்கு புதையெல்லாம் கட்டளையிட்டாரு. நீங்கள் கொடுத்த பணம் எங்கள் இடத்துல வந்து சேர்ந்ததுன்னு சொல்லி சிமியோனை வெளியே அழைத்து அவங்க இடத்துல ஒப்படைச்சான். அதுக்கப்புறம் அந்த மனுஷன் அவங்கள யோசேப்பின் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அவங்க கால்களை கழுவும்படி தண்ணீர் கொடுத்து அவங்க கழுதைகளுக்கு தீவனம் போட்டான். அவங்க அங்கே போஜனம் பண்ணுறத கேள்விப்பட்டதும் மத்தியானத்தில் யோசேப்பு வருமளவும் அவங்க காணிக்கையை ஆயத்தமாக வச்சு காத்து கொண்டு இருந்தாங்க. யோசேப்பு வீட்டுக்கு வந்ததும் அவங்க கையில் இருந்த காணிக்கையை வீட்டுக்குள்ள அவனிடத்துக்கு போய் வச்சு தரை மட்டும் குனிந்து அவனை வணங்குறாங்க. அப்போ அவன் அவங்க சுக செய்தியை விசாரிச்சு, நீங்க சொன்ன முதிர் வயதான உங்க தகப்பன் சுகமா இருக்கிறாரா, அவர் இன்னும் உயிரோட இருக்கிறாரா அப்படின்னு அவங்க கிட்ட விசாரிக்கிறான். அதுக்கு அவங்களும், எங்க தகப்பன் உயிரோட இருக்கிறாரு, சுகமா இருக்கிறாருன்னு சொல்லி அவனை குனிஞ்சு வணங்குனாங்க. அதுக்கப்புறம் அவன் தன் தாய் பெற்ற குமாரனான தன் சகோதரன் பென்யமீனை பார்க்குறான். நீங்கள் சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன் தானா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டு, மகனே, தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர் அப்படின்னு சொல்கிறான். யோசேப்புடைய உள்ளம் அவ சகோதரனுக்காக பொங்கினதுனால அவ அழுறதுக்காக இடம் தேடி அறைக்குள்ள போய் அங்க அழுதான். அதுக்கப்புறம் அவன் தன் முகத்தை கழுவி வெளியே வந்து தன்னை அடக்கி கொண்டு போஜனம் வைங்க அப்படின்னு சொல்றான். எகிப்தியர் எபிரேயரோட சாப்பிட மாட்டாங்க. அப்படி செய்யறது எகிப்தியருக்கு அருவருப்பா இருக்கும். அதனால அவனுக்கு தனிப்படவும் அவங்களுக்கு தனிப்படவும் அவனோட சாப்பிட்ற எகிப்தியருக்கு தனிப்படவும் வச்சாங்க. அவனுக்கு முன்னாடி மூத்தவன்ல இருந்து இளையவன் வரைக்கும் அவனவன் வயதின்படி அவங்கள உட்கார வச்சாங்க. அது அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. யோசேப்பு தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்துல அவங்களுக்கு பங்கிட்டு அனுப்பினா அவங்க எல்லா பங்க பாக்கிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க அங்க பானம் பண்ணி அவங்க கூட சந்தோஷமா இருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யோசேப்பு 2வது முறையா அவனுடைய சகோதரர்களுக்கு கொடுக்கிற தானியத்தை பத்தியும் அப்ப நடக்கிற சம்பவத்தை பத்தியும் தான் பார்க்க போறோம். இப்போ யோசேப்பு அவன் வீட்டு விசாரணைக்காரங்கிட்ட, நீ இந்த மனிதருடைய சாக்குகளை அவங்க ஏற்றி கொண்டு போகத்தக்க பாரமா தானியத்தால நிரப்பி அவன் பணத்தை அவன் சாக்குல போட்டு இளையனுடைய சாக்குல மட்டும் வெள்ளி பாத்திரமான என்னுடைய பானை பாத்திரத்தையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் போடு அப்படின்னு கட்டளையிடுறான். யோசேப்பு சொன்னபடியே அவனும் செய்யறான். அப்புறம் அதிகாலமே அந்த மனிதர்கள் அவங்க கழுதைகளை ஓட்டி கொண்டு போகும்படி அனுப்பிவிடப்பட்டாங்க. அவங்க பட்டணத்தை விட்டு வெகு தூரம் போறதுக்கு முன்னமே யோசேப்பு தான் வீட்டு விசாரணைக்காரங்கிட்ட, நீ புறப்பட்டு போய் அந்த மனிதரை பின்தொடர்ந்து அவங்கள பிடிச்சு, நீங்க நன்மைக்கு தீமை செய்தது என்ன, அது என் எஜமான் பானம் பண்ணுகிற பாத்திரம் அல்லவா, அது போன வகை என் எஜமானுடைய ஞான திருஷ்டியால தெரியாதா, நீங்க செஞ்சது தகாத காரியம் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றான். அதுக்கு அவங்க, இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்றதுன்னு இப்படிப்பட்ட காரியத்துக்கும் எங்களுக்கும் வெகு தூரம். எங்க சாக்கு வாயில நாங்க கண்டெடுத்த பணத்தை கானான் தேசத்துல இருந்து திரும்ப உங்ககிட்ட வரும்போது கொண்டு வந்தோமே. அப்படி இருக்கும்போது உங்களுடைய எஜமானுடைய வீட்டுல இருந்து நாங்க எப்படி பொன்னையோ வெள்ளியையோ திருடுவோம்? ஒருவேளை அது எங்கள யார்கிட்டயாவது காணப்பட்டுச்சு அப்படின்னா நாங்க உங்களுக்கு அடிமைகளா இருப்போம் அப்படின்னு சொல்றான்.
அதுக்கு அவன், நீங்க சொன்னபடியே ஆகட்டும், யாரிடத்துல அந்த பொருள் காணப்படுதோ அவன் எனக்கு அடிமையாவான், மற்றவங்க குற்றமற்றிருப்பீங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க சாக்குகள் எல்லாத்தையும் தரையில இறக்கி அவங்க சாக்குகளை திறந்து வைக்கிறாங்க. மூத்தவன் சாக்குல இருந்து இளையவன் சாக்கு வரைக்கும் அவங்க சோதிக்கும் போது அந்த பாத்திரம் பென்யமீனுடைய சாக்குல கண்டுபிடிக்கப்படுது. இத பார்த்ததும் அவங்க வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவன் கழுத மேல பொதிய ஏற்றிக்கிட்டு பட்டணத்துக்கு திரும்பினாங்க. யூதாவும் பென்யமீனும் யோசேப்புடைய வீட்டுக்கு போறாங்க. அப்போ யோசேப்பு அது வரைக்கும் அங்கதான் இருந்தான். அவனுக்கு முன்பாக தரையில விழுந்தாங்க. அப்போ யோசேப்பு அவங்க கிட்ட, நீங்க என்ன காரியம் செஞ்சீங்க? எனக்கு ஞான திருஷ்டினால காரியம் தெரிய வரும் அப்படின்னு அறியாம போனீங்களா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு யூதா அவன்கிட்ட, என் ஆண்டவனாகிய உம்மிடத்துல நாங்க என்ன சொல்லுவோம், என்னத்த பேசுவோம், எதனால எங்க நீதிய விளங்க பண்ணுவோம்? உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினாரு. பாத்திரத்தை வைத்திருக்கிறவனும் நாங்களும் உமக்கு அடிமைகளா இருப்போம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன், அப்படிப்பட்ட செய்கை எனக்கு தூரமா இருப்பதாக, யாருக்கிட்ட பாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சோ அவனே எனக்கு அடிமையா இருப்பான். நீங்களோ சமாதானத்தோட உங்க தகப்பன் இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்றான். அப்போ யூதா அவன் கிட்ட போய், ஆண்டவனே, உமது அடியேன் உம்முடைய செவிகள் கேட்க ஒரு வார்த்தையை சொல்றேன், கேப்பீங்களா? என் மேல கோபம் கொள்ள வேணான்னு சொல்லி யோசேப்பு கிட்ட சொல்றான். உங்களுக்கு தகப்பனாவது சகோதரனாவது உண்டா அப்படின்னு நீங்க கேட்டீங்க. அதுக்கு நாங்க, எங்களுக்கு முதிர் வயதுள்ள தகப்பனும் அவருக்கு முதிர் வயதுல பிறந்த ஒரு இளைஞனும் உண்டு அப்படின்னு சொன்னோம். அவனுடைய தமையன் இறந்து போனான் அப்படின்னும், அவன் ஒருவன் மாத்திரம் அவனை பெற்ற தாயாருக்கு இருக்கிறதுனால என் தகப்பன் அவன் மேல பட்சமா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோம். அப்போ நீங்க அவனை என்னிடத்துல கொண்டு வாங்க, நான் அவனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு நாங்க, அந்த இளைஞன் என் தகப்பனை விட்டு பிரியக்கூடாது, பிரிந்தா அவர் இறந்து போவாரு அப்படின்னு சொன்னோம். அதுக்கு நீங்க உங்க இளைய சகோதரனை இங்க கொண்டு வரல அப்படின்னா நீங்க இனி என் முகத்தை காண்பதில்லை அப்படின்னு சொன்னீங்க. இங்க சொன்ன வார்த்தைகளை நாங்க எங்க தகப்பன் கிட்ட அறிவிச்சோம். அவரு இங்க திரும்பி போய் நமக்கு கொஞ்சம் தானியம் பெற்றுவாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு நாங்க, போக முடியாது, எங்க இளைய சகோதரன் எங்க கூட வந்தா போவோம், எங்க இளைய சகோதரன் எங்க கூட வரல அப்படின்னா நாங்க அந்த புருஷனுடைய முகத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னோம். அதுக்கு என் தகப்பன் என்கிட்ட, என் மனைவி எனக்கு 2 பிள்ளைகளை பெற்றா, அதுல ஒருவன் என்கிட்ட இருந்து போயிட்டான், அவனை இன்ன வரைக்கும் நான் காணாதிருக்கிறேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க இவனையும் என்னை விட்டு பிரிச்சு கூட்டு போனீங்கன்னா, போற வழியில இவனுக்கு ஏதோ மோசம் ஏற்பட்டுச்சுன்னா என் அரை மயிர வியாகுலத்தோட பாதாளத்துல இறங்க பண்ணுவீங்க அப்படின்னு என் தகப்பன் என்கிட்ட சொன்னாரு. அதனால இளையவனை விட்டு நான் மட்டும் என் தகப்பன் இடத்துக்கு போனேன் அப்படின்னா அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோட ஒன்றா இணைக்கப்பட்டு இருக்கிறதுனால அவன் வரல அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச மாத்திரத்துல அவர் இறந்து போவாரு. இந்த இளையவனுக்காக நான் என் தகப்பனுக்கு உத்தரவாதி. நான் இவனை அவரிடத்துல கொண்டு போகல அப்படின்னா நான் என்னாலும் அவருக்கு முன்பாக குற்றவாளியா இருப்பேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். இப்படி இருக்க இளையவன் என்னுடைய சகோதரன் கூட போகும்படி நான் உங்ககிட்ட மன்றாடுறேன். உம்முடைய அடியானாகிய நான் அவனுக்கு பதிலா உங்ககிட்ட அடிமையா இருக்கிறேன். இளையவனை விட்டு நான் எப்படி என் தகப்பன் இடத்துக்கு போவேன்? போனா என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்க நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு யோசேப்பு என்ன சொன்னா, இதுக்கப்புறம் என்ன நேரிடுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.